இன்றைக்கும் உங்களை பார்க்கிறது சந்தோஷம். இன்றைக்கும் கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். இந்த நாளில் இருக்கிற வசனத்தில் இருக்கிறது முக்கியமான காரியம் என்னென்னா, கர்த்தர் நல்லவர் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். புலம்பல் 3ஆம் அதிகாரம் 24-25 வசனத்தில் இப்படி இருக்கு. லேமெண்டேஷன்ஸ் 3:24-25. கர்த்தர் என் பங்கு என்று என் ஆத்துமா சொல்லும், ஆகையால் அவரிடத்தில் நம்பிக்கை கொண்டிருப்பேன். தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நல்லவர் அப்படின்றத நீங்களும் நானும் பார்க்க வேண்டும். அவர்தான் என்னுடைய பங்கு அப்படின்றத என்னுடைய ஆத்துமா, என்னுடைய மனசு சொல்லும் பொழுதுதான் அவரிடத்தில் நான் நம்பிக்கை கொண்டிருப்பேன். அப்போ அவரை தேடுகிற, அவருடைய வார்த்தைக்கு காத்திருந்து அந்த வார்த்தையின்படி நடந்து அவரை தேடுகிற யாவருக்கும் கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். உங்களுடைய மனது, உங்களுடைய யோசனைகள், உங்களுடைய சித்தம் எல்லாமே தேவனை தேடுகிறதாக இருக்கும் பொழுது அவர் நல்லவர் அப்படின்றத நமக்கு தெரிந்து கொள்வோம். நீங்கள் எப்பெல்லாம் ஆண்டவரை தேடுறீங்களோ அப்போ அவரை கண்டுகொள்வீர்கள். எந்த விதத்தில் கண்டுகொள்வீர்கள்னா, அவர் நல்லவர் என்பதை நீங்கள் கண்டுகொள்வீர்கள். உங்களுக்கு பிரச்சனைகளும், உங்களுக்கு தோல்விகளும், பலவீனங்களும், வியாதிகளும் வரும்பொழுது நீங்கள் தேவனை தேடும் பொழுது அந்த இடத்துல தேவன் நல்லவர், அவர் உங்களை விடுதலை செய்கிறவர், உங்களுக்கு பலன் தருகிறவர், சுகம் தருகிறவர் அப்படின்றத நீங்கள் கண்டுகொள்வீர்கள். இது பிரச்சனை இருக்கும் பொழுது. ஆனால் பிரச்சனைகள் இல்லாத போது நீங்கள் அவரை தேடும் பொழுது அவர் நல்லவர் என்பதை நீங்கள் கண்டுகொள்வீர்கள். ஸோ ஆண்டவர் எல்லா நேரத்திலையும் நல்லவராகத்தான் இருக்கிறார். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா, பிரச்சனையின் நேரத்தில் அவர் நல்லவர் என்பதை நம்ம பார்க்குறோம், மற்ற நேரங்களில் அவர் நல்லவராக இருக்கிறார் என்பதை நம்ம பார்க்க மறந்துடுறோம். ஏன்னா நம்மளுக்கு பிரச்சனைகள் இல்லை, நம்மளுக்கு தேவைகள் இல்லை அப்படின்னு சொல்லி அமைதியாக இருந்துடுறோம். பட் நம்முடைய வாழ்க்கையில் எந்த தேவைகளும், பிரச்சனைகளும், சூழ்நிலைகளும், சவாலும் இல்லாத நேரத்தில் அவரை தேடும் பொழுது அவருடைய நன்மையை நாம் கண்டுகொள்கிறோம். அவர் நல்லவர் என்பதை நம்ம கண்டுகொள்கிறோம். அவர் நல்லவராக இருக்கிறதுனால ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு நல்ல நாளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவரை தேடிக்கொண்டே இருங்க. அவருடைய நன்மைகளை தேடுங்கள், அவருடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ளுங்கள். இன்றைக்கும் அவருடைய நன்மைகள் உங்கள் வாழ்க்கையில் காத்து கொண்டு இருக்கிறது. ஒருவேளை இன்றைக்கி நம்மளுக்கு பிரச்சனை இருந்துச்சுன்னா இந்நேரம் ஆண்டவர் பாதத்தில் தான் கிடப்போம். இன்றைக்கி பிரச்சனை இல்லை அப்படின்றதுனால பரவாயில்ல, இன்றைக்கி நார்மலாக தான் இருக்குன்னு சொல்லி நார்மல் டே நம்ம வாழ்ந்துட்டுருக்கிறோம். Do not let normalcy to rule your life. Don't let any day to be a normal day. உங்கள் வாழ்க்கையில் எந்த நாளுமே ஒரு சாதாரணமான நாள், இன்றைக்கி ஒன்றும் தேவைகளே இல்லை அப்படின்றத ஏற்றுக்கொண்டு அந்த நாளை நார்மலாகவே வாழ்ந்துடாதீங்க. ஏனென்றால் கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அவரை தேடும் பொழுது அவருடைய நன்மைகளை அதிகமாக நம்ம பார்க்க முடியும். ஒருவேளை இன்றைக்கி தேவைகள் இல்லைனாலும் பரவாயில்ல, ஆண்டவரை தேடுங்கள். ஏனென்றால் அவர் நல்லவராக இருக்கிறார். நிறைய நல்ல காரியங்களை வாங்கி உங்களிடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க, ஸ்டாக் பண்ணி வச்சுக்கோங்க. மேக் எவ்ரிடே a good day because God is good. Seek him all the time irrespective of the situation. உங்களுடைய சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, தேவனை தேடிக்கொண்டே இருங்கள். நன்மையான காரியங்கள் அவரிடத்தில் இருக்க, அவர் நல்லவராக இருக்கிறார். ஒருவேளை பிரச்சனையில் இருந்தால் பிரச்சனையிலிருந்து விடுதலை தருவார். பிரச்சனை இல்லாத நேரத்தில் நிறைய ஆசீர்வாதங்களும் அதிகமான பலனையும் கிருபையும் நம்மளுக்கு தந்து அதை நம்ம வாழ்க்கையில் ஸ்டோர் பண்ணி வைப்பதற்கு ஆண்டவர் ரொம்ப நல்லவராக இருக்கிறார். இன்றைக்கும் ஒரு நல்ல நாள். நல்லவர் உங்களோடு கூட இருக்கிறார், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறார். எப்பொழுதும் அவரை தேடுங்கள், நன்மையான காரியங்களை பெற்றுக்கொள்ளுங்கள்.